குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். ஆனாலும் மாறுபாடுமான உலகத்தில் குற்றமற்ற குழந்தைகளாய் வாழ்ந்திடுவோம். ராஜா வருகிறான், விரைவில் வருகிறான், ஆயத்தமாவோ விரைவில் வருகிறான், ஆயத்தமாவோம். ஒரு மறுக்காமல் வாதாடாமல் அனைத்தையும் செய்த நாம் விருத்திடுவோம். முணுமுணுக்காமல் வாதாடாமல் அனைத்தையும் செய்த நாம் முடித்திடுவோம். 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 முணுமுணுக்காமல் அனைத்தையும் செய்த நாம் முடித்திடுவோம். ராஜா வருகிறான், விரைவில் வருகிறான், ஆயத்தமாவோ. ராஜா விரைவில் வருகிறான், ஆயத்தமாவோ. முணுமுணுக்காமல் வாதாடாமல் அனைத்தையும் செய்து நான் முடித்திடுவோம். முணுமுணுக்காமல் வாதாடாமல் அனைத்தையும் செய்து நான் முடித்திடுவோம். ராஜா வருகிறார், விரைவில் வருகிறார், ஆயத்தமாவோ. இந்த முணுமுணுப்பும் இந்த வாக்குவாதமும் நம்ம முன்னேற்றத்தை தடுத்துரும். முறுமுறுக்கிறதும் வாக்குவாதம், அதாவது வாதாடுவதுன்னா வாக்குவாதம் பண்ணுறது, முணுமுணுக்கிறது வாதாடுது அப்படின்னா வாக்குவாதம் பண்ணுறது. அப்போ இந்த முணுமுணுக்கிறதும் இந்த வாக்குவாதம் பண்ணுறதும் என்ன செய்யணும்னா நம்ம முன்னேற்றத்தை தடுத்துடும். நம்ம முன்னேற்றத்தை தடுத்துடும். இந்த முணுமுணுக்கிறதும் வாதாடுறதும் மறுபக்கம் என்ன சொல்லலாம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தில் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசித்து பார்த்தோன்னா, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்கள் மேலே பேசக்கூடாமல், உங்கள்கிட்ட எப்படி பேச முடியலன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் என்ன செய்ய முடியல, உங்கள்கிட்ட பேச முடியல. கொரிந்து சபை ஒரு அருமையான சபை. அந்த அருமையான சபைக்கு பலவிதமான காரியத்தை அந்த கொரிந்து சபைக்கு தான் பவுல் அப்போஸ்தலன் எழுதுவார். நீங்களே தேவனுடைய ஆலயம் எழுதுவார், நீங்கள் இப்படி இருக்கிறவங்க எழுதுவார். ஸோ வரங்கள் வல்லமையை பற்றி எழுதுவார், அன்பை பற்றி எழுதுவார், கணவன் மனைவியை பற்றி எழுதுவார், வரங்கள் வல்லமையை பற்றி எழுதுவார், தீர்க்கதரிசன அபிஷேகத்தை பற்றி எழுதுவார். கடைசி ஒரு மரணம், ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மரிக்கும் போது என்ன சம்பவிக்கும் எல்லா விஷயத்தையும் அதிகமாக எழுதுறது எதுக்குன்னா இந்த கொரிந்து சபைக்கு தான் எழுதுகிறார். இந்த கொரிந்து சபைக்கு தான் அதிகமாக என்ன செய்கிறார், எழுதுகிறார். அவர் பரலோகத்துக்கு போனது, 3ஆம் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது, அவருக்கு இருந்த பலவீனம், அவருக்கு இருந்த பிரச்சனை, ஸோ எல்லா விஷயத்தையும் அநேக காரியத்தை எந்த சபைக்கு எழுதுகிறார்னா இந்த கொரிந்து சபைக்கு தான் எழுதுகிறார். அப்படி கொரிந்து சபைக்கு எழுதும்போது காரியத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு பார்த்தா, உங்களோட எப்படி பேச முடியலன்னா ஒரு நல்ல காரியங்களை என்ன செய்ய முடியல, உங்களோட பேச முடியல. நீங்கள் ஒரு ஆவிக்குரியவர்கள் இல்லை ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படி கூட சொல்லலாம். நீங்கள் ஒரு இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று இல்லை, நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் என்று உங்கள்கிட்ட என்னால் என்ன செய்ய முடியல, என்னால் பேச முடியலை அப்படின்றார். ஆனால் அவங்க யார்? கிறிஸ்தவர்கள் தான், கிறிஸ்தவர்கள் தான். முதல் அதிகாரம் 2வது வசனம் படித்தீங்கன்னா, முதல் வசனம் 2வது வசனம் கூட படித்தீங்கன்னா, கொரிந்தியர் தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சொஸ்தேனியும்
கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் அப்படின்றார். இவங்களாம் யாரா? பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் முதல் அதிகாரத்திலேயே. ரெண்டாவது சொல்றாரு பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்றார். அப்போ அடுத்தபடி முன்னேற்றத்துக்கு அழைக்கப்பட்டவங்க. ஆனால் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே இப்படி சொல்லிட்டு மூணாம் அதிகாரத்துக்கு வரும்போது உங்கள்கிட்ட எப்படினாலும் எப்படி பேச முடியல, ஒரு நல்ல தரமான வார்த்தைகளை, ஒரு ஆவிக்குரிய வார்த்தைகளை அவங்களோட என்ன செய்ய முடியல, உங்ககிட்ட பேச முடியல அப்படின்றார். ஒரு ஆவிக்குரிய வார்த்தைகளை உங்ககிட்ட பேச முடியல, இல்லை ஆண்டவரை பற்றி இல்லை ஒரு சரியான உபதேசத்தை என்ன செய்ய முடியல, உங்ககிட்ட பேச முடியல. ஏன்னா நீங்கள் ஆவிக்குரியவங்களா இல்லை. ஆவிக்குரியவங்களா இல்லை. எப்படி இருக்கிறீங்க? மாம்சத்துக்குரியவங்களா இருக்கிறீங்க அப்படின்றார். மாம்சத்துக்குரியவங்களா முதல் அதிகாரத்திலே பரிசுத்தமாகிட்டாங்க. முதல் அதிகாரத்திலேயே முதல் வசனம் வாசிக்கும் போதே சொல்லிட்டாரு, உங்களை பரிசுத்தமாக்க இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். உங்கள் அழைப்பே வித்தியாசம்பா, உங்கள் ஆசீர்வாதமே வித்தியாசம்பா அப்படின்னு சொல்லிட்டு மூணாம் அதிகாரத்தில் வரும்போது இன்னும் எவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் பேசியிருக்கணும்னா, ஆனால் மூணில் சொல்கிறாரு உங்கள்கிட்ட எப்படி பேச முடியலனால, ஃப்ரீயாக பேச முடியல, ஃப்ரீயாக என்ன செய்ய முடியல, பேச முடியல, உள்ளத்தை திறந்து என்ன செய்ய முடியல, பேச முடியல, உண்மையை பேச முடியும். இன்னும் சொல்ல போனால் உண்மையை என்ன செய்ய முடியல, உங்ககிட்ட பேச முடியல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை என்ன செய்ய முடியல, பேச முடியல, ஒரு ரகசியத்தை என்ன செய்ய முடியல, பேச முடியல அப்படின்னு பலவிதமான காரியத்தை உள்ளடக்கி சொல்றாரு. உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி, இல்லை நம்ம பண்ணல சொன்னால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவங்கன்னு நினச்சி உங்கள்கிட்ட என்ன செய்ய முடியல, என்னால் பேச முடியலன்றாரு. எவ்வளோ ஒரு டேஞ்சரான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு டேஞ்சரான ஸ்டேட்மெண்ட்டு. நீங்கள் ஒரு கிறிஸ்தவங்கன்னு நினச்சி என்னால் செய்ய முடியல. ஓகே, சர்ச்சுக்கு வராங்க, ரசிக்கப்பட்டிருக்காங்க, ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க, திருவிழாவில் பங்கு பெறுறாங்க. அப்போ இவங்க யார்? ஒரு கிறிஸ்தவங்க. அப்போ இவங்ககிட்ட இப்படி பேசலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலாம், உண்மையாக பேசலாம், ஸோ விஷயத்தை என்ன செய்யலாம், பேசலாம், ஒரு ஆழமான ரகசியத்தை என்ன செய்யலாம், பேசலாம் அப்படின்னு நினச்சி என்ன செய்ய முடியல, உங்ககிட்ட பேச முடியல அப்படின்றாருனா எவ்வளோ ஒரு வருத்தமான காரியம் பாருங்க. இன்றைக்கி நம்மள்கிட்ட இதே பவுல் இருப்பார்னா நம்மகிட்ட ஒரு ஆவிக்குரிய விஷயத்தை நம்மகிட்ட பேச முடியுமா? இல்லை ஒரு உண்மையை பேச முடியுமா? ஸோ நம்மளை பற்றி, அதாவது என்னை பற்றி இல்லை உங்களை பற்றி உங்கள் உண்மையை உங்ககிட்ட பேச முடியுமா? உங்களை பற்றி உங்ககிட்ட சொல்ல முடியுமா? உங்களை பற்றி உங்ககிட்ட தைரியமாக சொல்லலாமா? உங்களை பற்றி உங்கள்கிட்ட பேசலாமா? உங்கள் ஃபேமிலியை பற்றி உங்களோட பேசலாமா அப்படின்னா பவுல் சொல்கிறாரு முடியலன்றாரு. உங்களால் என்ன செய்ய முடியல. நீங்கள் ஒரு கிறிஸ்தவங்க நினச்சி, நீங்கள் ஒரு கிறிஸ்தவங்க அப்படின்னு நினச்சி, ஏன்னா கிறிஸ்தவனா பலவித காரியங்கள் உட்பட்டது, அது விளக்க முடியாது. அப்படி ஒரு கிறிஸ்தவர்கள் என்று நினைத்து நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நினச்சி, நீங்கள் ஒரு அபிஷேகம் பெற்றவங்க நினச்சி, நீங்கள் வேதம் வாசிக்கிறவங்க நினச்சி, நீங்கள் ஜெபிக்கிறவங்க நினச்சி, நீங்கள் சபையில் தேவ சமூகத்தில் இருக்கிறவங்க, நீங்கள் பரலோகத்துக்கு போகிறவங்க அப்படின்னு நினச்சி என்னால் என்ன செய்ய முடியல, உங்கள்கிட்ட ஓப்பன் டாக் பண்ண முடியல, எதையும் மனந்திருந்து பேச முடியல, எதையும் உங்கள்கிட்ட என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை பவுல் என்ன செய்கிறார்னா வெளிப்படுத்துகிறார். ஒரு அருமையான சபை. ஏன்னா இந்த சபைக்கு தான் அநேக விஷயத்தை எழுதுகிறார். மற்ற எல்லா சபைக்கும் அப்படி எழுதுறதில்லை. எந்த சபையில், மற்ற எந்த ரோம சபையில் எழுதினாலும், இல்லை பிலிப்பி சபைக்கோ, கொலோசே சபைக்கோ, தெசலோனிக்கே சபைக்கோ, எபேசு சபைக்கோ, எந்த சபைக்கு எழுதினாலும் இவ்வளவு விஷயத்தை என்ன செய்யறதே இல்லை, எழுதவே இல்லை. அநேக விஷயங்கள். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம், இந்த சபைக்கு தான் சொல்கிறார். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம், நீங்கள் ரகசியங்களை உள்ள வச்சு காக்கிறவங்க, இந்த சபைக்கு தான் சொல்கிறாரு. ஸோ கணவன் மனைவி எப்படி இருக்கணும், இந்த சபைக்கு தான் சொல்றாரு. அன்பு என்ன எப்படி இருக்கணும், இந்த சபைக்கு தான் சொல்றாரு. வரங்கள் வல்லமைகள் என்னன்னு இந்த சபைக்கு தான் சொல்றாரு. முக்கியமான எந்த அபிஷேகத்தை விரும்புங்க, தீர்க்கதன அபிஷேகத்தை விரும்புங்க, இந்த சபைக்கு தான் சொல்றாரு. ஒரு பிறப்பு எப்படி இருக்கும், ஒரு மரணம் எப்படி இருக்கும், மரணத்தை பிறகு எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த சபைக்கு தான் சொல்றாரு. ஸோ 3வது வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட அப்படி இந்த சபைக்கு தான் சொல்றாரு. திருப்பந்தி ஆராதனையை பற்றி இந்த சபைக்கு தான் சொல்றாரு. இப்படி ஏராளமான விஷயத்தை சொல்லக்கூடிய சபையில இருந்து இவ்வளோ விஷயத்தை என்ன செய்ய முடியுது, சொல்லணும். ஆனால் எப்படி உங்ககிட்ட சொல்றது,
இவ்வளோ விஷயத்தை என்ன செய்ய வேண்டியது இருக்குது, நான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு ஃபேமிலியை பற்றி, ஒரு கணவன் மனைவி அப்படி பற்றி பேச வேண்டியது இருக்குது இல்லையா? ஒரு வயதானவளை பற்றி பேச வேண்டியது இருக்குது. வல்லமையை பற்றி பேச வேண்டியது இருக்குது. உண்மையான ஒரு அன்புனா எப்படி இருக்குன்னு பேச வேண்டியது இருக்குது. அபிஷேகத்தை பற்றி பேச வேண்டியது இருக்குது. நீங்கள் யாருன்னு சொல்ல வேண்டியது இருக்குது. நீங்கள் ஆலயன்னு சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ இவ்வளோ அபிஷேகத்தை, எந்த அபிஷேகத்தை முக்கியமாக நீங்கள் விரும்பணும் அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. இப்படி ஏராளமான விஷயத்தை பேசணும்னு உள்ளத்துல ஆசை இருக்கு, ஆனா பேச முடியலையே. அதை பேசக்கூடிய அளவில் நீங்க இருந்தாலும் அதை கேட்டு சரியான விதத்தில் புரிஞ்சிக்கிற அளவில் நீங்க இல்லையே. உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி நான் என்ன செய்ய முடியல, பேச முடியலன்ட்டு 2ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு இல்லையா? ஆவிக்குரியவன் சகலவற்றை என்ன செய்வான், ஆவிக்குரிய காரியங்களோடு சம்பந்தப்படுத்தி பேசுவான் அப்படின்றார் இல்லையா? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் என்ன செய்வான், நிதானிச்சு பார்க்குவான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆவிக்குரிய காரியங்களோட என்ன செய்வான், சம்பந்தப்படுத்தி பேசுவான் அப்படின்றார் இல்லையா? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் அப்படின்னா, இப்போ உங்களை ஆவிக்குரியவன் என்று பேச முடியலன்னு என்ன சொல்றாரு? இப்ப 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு, நீங்கள் ஆவிக்குரியவர்கள் இல்லையா? ஒரு ஆவிக்குரியவன் எப்படி இருப்பான், எல்லாவற்றையும் ஆராய்ஞ்சு என்ன செய்வான், நிதானிக்குவான் இல்லையா? அப்ப எடுத்தங்கவத்துல என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டான். எடுத்தங்கவத்துன்னு புரிஞ்சிக்க மாட்டான். அவனுக்கு தோன்ற மாதிரி புரிஞ்சிக்க மாட்டான். அவன் நினைக்கிற மாதிரி புரிஞ்சிக்க மாட்டான். அவனுக்கு தோணுகிற மாதிரி புரிஞ்சிக்க மாட்டான். மற்றவங்க சொல்றதை பற்றியும் எடுத்துக்க மாட்டான். அவன் என்ன செய்வான், ஆராய்ஞ்சு பார்ப்பான்றான் இல்லையா? ஆராய்ச்சி பார்ப்பான்னு மறுபக்கம் என்ன சொல்லலாம், ஆராய்ச்சி பண்ணி பார்க்கவான்னு சொல்றாரு. என்ன செஞ்சு பார்ப்பா, ஓ இது இப்படிதானா, உண்மையிலே இவங்க இதை வச்சு தான் சொல்றாங்களா, இல்லை இதை வச்சு சொல்றாங்களா அப்படின்னு அந்த காரியத்தை வச்சு என்ன செஞ்சு பார்ப்பா, முழுசா அலசி ஆராய்ஞ்சு பார்த்து அந்த உண்மையான கருத்தை தூக்குறான் பாரு, அவன் தான் ஆவிக்குரியவன். அவன் தான் ஆவிக்குரியவன். இப்ப 2ஆம் அதிகாரத்துல நீங்க ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும், அதுக்கு முடிக்கிற வசனம் கூட, அது கூட நல்ல வசனம். அந்த வசனம் முன்னாடி மனுஷனும் அவன் என்ன செய்ய மாட்டான், ஜென்ம சுபாவனா மாம்ச சுபாவத்துல உள்ள ஒரு மனுஷன் இல்ல, பிறக்கும் போது உங்களுக்கு சுபாவம் இருக்கும் பாரு, அந்த சுபாவம் உள்ள மனுஷன் என்ன செய்ய மாட்டானா, என்ன செய்ய மாட்டானா, ஆவிக்குரிய காரியங்களை அவன் என்ன செய்ய முடியாது, அவனால ஏற்றுக்க முடியாது இல்லையா? அப்ப சொல்ற ஒரு விஷயத்தை என்னால ஏற்றுக்க முடியலன்னா நான் இன்னும் மாம்சத்தில் தான் இருக்கிறேன்னு அர்த்தம். வெளியரங்கமா என்ன ஒரு போர்வை இருக்குது. என்ன போர்வை, ஒரு ஆவிக்குரியவன் என்ற ஒரு போர்வை இருக்கு, இல்ல கிறிஸ்தவன் என்ற ஒரு போர்வை இருக்கு. ஆனா உள்ளத்துல யார் தான் உண்மையிலே நான் ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன் தான். மாம்சத்துக்குரியவன்றது கொஞ்சம் மறைமுகமா இருக்கும். அதை வெளியரங்கமா வெளிப்படையா சொல்லணும்னா இன்னும் நான் ஒரு ரட்சிக்கப்படாத மனுஷன் தான். இன்னும் நான் ஒரு ரட்சிக்கப்படா, அவன் தான் என்ன செய்ய மாட்டான், சொன்ன ஒரு ஆவிக்குரிய காரியத்தை அவனால என்ன செய்ய முடியாது, ஏத்துக்க முடியாது. அழகா சொல்றாரு பாருங்க, ஜென்ம சுபாவுள்ள மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் என்ன செய்ய மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவனால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவன் ரட்சிக்கப்படாதவன். அது அவனுக்கு என்னமா தோணுதான், அவனுக்கு அது என்னமா தோணுதான், அது என்னடா இது, இதெல்லாம் இப்படி பண்ணி அப்படின்னு தோணுதான் இல்லையா? இப்போ நல்ல ஆவியல் நிரம்பவும் இல்லையா? மற்றவங்க எப்படி தோணும், என்ன இப்படி கத்தின்னு கிடக்கிறாங்க இல்லையா? இப்போ நம்ம இப்படி நினச்சி ஜெபம் பண்ணுறோம் இல்லையா? ரோட்டில் பாருங்க என்ன சொல்லி போவாங்க, எப்போ பாரு இந்த கத்தின்னு கிடக்கிறதே உங்களுக்கு வேலையாக போச்சு, எப்போ பாரு கத்தின்னு கிடக்கிறதே வேலையாக போச்சு அப்படின்வாங்க. நம்ம முதல்ல அந்த நம்ம அங்கே ஆரம்ப சபையில் இருக்கும்போது அந்த வீட்டு மேலே ஷெட்டு போடுறது இல்லையா, அவங்க ஷெட்டு போட்டிருக்கும்போது மேலே உட்காந்து அழுது ஜெபம் பண்ணியிருப்பாங்க. கீழே வந்து அவங்க கீழே அவங்களுக்கு கிறிஸ்தவங்க தான். அவங்க சொன்ன இளவு வீடு மாதிரி எப்போ பாரு அழுதுனே கிடக்கிறாங்க, இளவு வீடு மாதிரி எப்போ பாரு என்ன பண்ணினே இருக்கிறாங்க, அழுதுகினே இருக்கிறாங்க, எப்போ பாரு அழுதுகினே இருக்கிறாங்க அப்படின்னு இல்லையா? இளவு வீட்டுக்கார வெளியே வந்துட்டான், அவனும் போயிட்டான். நம்மளாவது என்ன பண்ணிட்டோம், நம்ம இடத்துக்கு வந்துட்டோம், அவங்க அந்த இடத்துல இல்லாம போயிட்டாங்க. அப்போ ஒரு அழுகை என்ன பண்ணி நிற்குது அவங்கள, இது வரைக்கும் தக்க வச்சு இருந்துச்சு ஒரு அழுகை தக்க. அவங்களுக்கு என்ன புரியல,
ஏன் அழுறாங்க? எதுக்கு அழுறாங்க? சோறுலன்னு அழுறாங்களா? ஐயோ வீடு இல்லைன்னு அழுறாங்களா? நிலமன்னு அழுறாங்களா? எதுக்கு அழுறாங்க? தேசம் அழியுதேன்னு அழுதுன்னு உட்காந்துக்கிறாங்க. இது என்ன புரியுது? அவங்களால என்ன செய்ய முடியல, இது புரிஞ்சிக்க முடியல இல்லையா? எல்லாம் ஆவியா நிரம்பி ஜமிச்சுருப்பாங்க. கீழே லைட் ஆஃப், கீழே ஃபேனை கரண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டில் அப்படியே ஊற்றும் பாருங்க, அப்படி வேர்வையா ஊற்றும். அவ்வளவு வெயிலையும் அவங்களுக்கு என்ன புரியல, என்ன புரியல? மேலே என்ன அபிஷேகம் என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு புரியல. என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு. ஆனால் பேர் என்ன? நாங்கள் எத்தனை வருஷமாக கிறிஸ்தவங்க தெரியுமா, நாங்கள் எத்தனை தலைமுறையாக கிறிஸ்தவங்க தெரியுமா? உண்மைதான். ஆனால் என்ன செய்ய முடியல உன்னால? ஒரு ஆவிக்குரிய காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியலையே. அவங்க பரவாயில்ல, அவங்க ஒரு ஆவிக்குரிய சபைக்கு வராதவங்க, ஒரு உபதேசத்தை கேட்காதவங்க, ஒரு வசனத்தை கேட்காதவங்க அப்படி பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் வசனத்தை கேட்டவனால ஏற்றுக்க முடியுமா? நீ வசனத்தை கேட்குறியப்பா, பைபிள் வாசிக்கிற, எல்லாம் பண்ணுற, ஓகே, உங்கள்கிட்ட பேசலாமா? பவுல் என்ன கேட்குறா? உங்கள்கிட்ட பேசலாமா? உங்கள்கிட்ட பேசலாமா? ஒரு ஆவிக்குரிய காரியத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசலாமா? அது எப்படி சொல்கிறாரு? ஒரு வெளிப்படையை உங்கள்கிட்ட பேசலாமா? வசனத்தை முன் வச்சு உங்கள்கிட்ட பேசலாமா? வசனத்தை மேற்கோள் காட்டி உன்னோட பேசலாமா? உபதேசத்தை மேற்கோள் காட்டி உன்னோட பேசலாமா? இந்த வேதத்தில் இருக்கிறாங்களே, ஆதாம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின வரைக்கும் இருக்கிறாங்களே, இந்த பரிசுத்த வான்களை வச்சு, இந்த தேவ மனிதர்களை வச்சு உன்னோட பேசலாமா? ஏன் நமக்கு முன்னோடியை வாழ்ந்த இயேசுவை வாழ்க்கையை வச்சு, இந்த இயேசுவின் வாழ்க்கையை வச்சு உன்னோட பேசலாமா? இந்த வசனத்தை வச்சு உன்னோட பேசலாமா? தம்பி, இந்த வசனம் இப்படி இருக்கு, நீ இப்படி இருக்கேப்பா, இது சரியா அப்படின்னு உன்னோட வெளிப்படையா பேசலாமா? பேச முடியலையேன்றாரு. நீங்க யாரு? ஆவிக்குரியவங்கள இருக்கிறீங்க, சபையில் இருக்கிறீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. ஏராளமான விஷயத்தை என்ன செஞ்சிருக்கிறேன் உங்களுக்கு நான் சொல்றேன். ஏராளமான கருத்தை என்ன செய்யறேன், கற்றுக் கொடுக்கிறேன். உங்களுக்கு சொல்லாத விஷயம் ஒண்ணுமே இல்லை. எந்த சபைக்கு? கொரிந்து சபைக்கு சொல்லாத விஷயம் ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவு ஆழமான விஷயங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், உனக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா? திருப்பந்தியை பத்தி வேற யாரும் எழுதல, வேற எந்த சபைக்கும் எழுதல. எந்த சபை தான் எழுதுறாரு? கொரிந்து சபைக்கு தான் எழுதுறாரு. கொரிந்து சபை நான் என்ன செஞ்சேன், 3வது மணிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேன், இந்த சபைக்கு தான் சொல்றாரு. ஸோ அங்கே என்ன நடந்துச்சு, இந்த சபைக்கு தான் சொல்றாரு. என்னுடைய பலவீனம் எப்படி இருந்துச்சு, இந்த சபைக்கு தான் சொல்றாரு. வரங்கள் வல்லமைகள் இதுக்கு தான் சொல்றாரு. அபிஷேகம் இதுக்கு தான் சொல்றாரு. ஸோ இப்படி கணவன் மனைவி இதுக்கு தான் சொல்றாரு. ஒரு விவாகரத்து எப்படி இருக்கணும் இப்படி தான் சொல்றாரு. ஒரு விதவைகள் எப்படி இருக்கணும் இதுக்கு தான் சொல்றாரு. இப்படி ஏராளமான விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன செய்ய முடியல, உங்கள்கிட்ட பேச முடியலையப்பா. உனக்கு ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உன்னோட என்ன செய்ய முடியல, என்னால பேச முடியல. ஏன்னா நீ என்ன செய்ய மாட்டிருக்கிற, நிதானிக்க மாட்டுக்கிற. என்ன மாட்டுக்கிற? அடுத்த மாசம் எப்படி ஆரம்பிக்கிறாரு? ஜென்ம சுபாவமுள்ள மனுஷன் எப்படி இருக்கிறான்? சொல்ற ஆவிக்குரிய காரியத்தை என்ன செய்ய மாட்டுக்கிறான், ஏத்துக்க மாட்டுக்கிறான் இல்லையா? ஏத்துக்க மாட்டுக்கிறான். அப்ப ஏற்றுக்கொள்ளனா என்ன வரும்? முறுமுறுப்பு ஈஸியா வந்துடும். ஒரு விஷயத்தை நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த சொல்ற விஷயத்தை என்ன செய்யறோம், நீ ஏற்றுக்கொள்ளணும்னா, இது இவங்களுக்கு வேலையா போச்சு, அவங்களுக்கு பொழப்பு அப்படின்னு உள்ளுக்குள்ள என்ன செய்ய தோணும், முணுமுணுக்க தோணும் இல்லையா? இந்த முணுமுணுப்பை என்ன செய்யணும் கடைசியா சொல்லி முடிச்சிடுறேன். அப்போ உன்னால என்ன செய்ய முடியல, சொல்றதை ஏற்றுக்க முடியல. அடுத்த வசனம் சொல்றாரு, ஒரு ஆவிக்குரியவனா எப்படி இருப்பான் தெரியுமா? எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பான்றாரு. பெராயா சபை அருமையான சபையா மாறுச்சு. அப்போஸ்தலர் 17 பெராயா சபை அருமையான சபையா மாறுச்சு. எப்படி சாரிச்சுன்னா, வேத வசனங்கள் இப்படிதான் இருக்கிறதா என்று அவங்க என்ன செஞ்சு பார்க்கலாம், ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கே சபையை விட பெராயா பட்டணத்து மக்கள் எப்படி மாறினாங்க, நற்குணசாலிகளாய் மாறினார்கள். நற்குணசாலிகளா மாறினார்கள். வேத வசனம் இப்படி இருக்கிறதா அப்படி அவங்க என்ன செஞ்சு பார்ப்பாங்களா, ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பாங்களா. என்ன செஞ்சு பார்ப்பாங்களா, ஆராய்ச்சி பண்ணி பார்ப்பாங்களா. அதனால தெசலோனிக்கே சபையில் உள்ள விசுவாசியை விட பெராயா பட்டணத்து மக்களுடைய சபை எப்படி மாறிச்சு, நற்குணசாலிகளாய் மாறினார்கள். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையா வசனத்தை அவங்க என்ன செய்யறாங்க, ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படிதான் இருக்குதா, ஐயோ நமக்கு என்ன செய்ய போச்சு, தெரியாம போச்சே, வசனம் இப்படி சொல்லுதே, உபதேசம் இப்படி சொல்லுதே, இன்னைக்கு இந்த வாரம் பிரசங்கம் பண்ணாங்களே, நம்ம என்ன செய்ய போயிட்டோம், இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, இப்படி இருக்கு, நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை
ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கே உள்ளவர்களை விட நற்குணசாலியா மாறினாங்களா. என்ன சொல்றான்? ஐயோ வசனம் இப்படி இருக்கு, நம்ம என்ன செய்யல, இப்படி இல்லையே, இப்படி வசனம் சொன்னாங்க, இந்த மாதிரி இப்படி பிரசங்கம் பண்ணாங்க, நம்ம அப்படி இல்லையே, ஐயோ நம்ம எவ்வளவு மிஸ்டேக் பண்ணிட்டோம், நம்ம சரிபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேத வசனங்களை என்ன செஞ்சு பார்ப்பாங்களாம், ஆராய்ஞ்சு பார்ப்பாங்களாம். அப்போ ஒரு ஆவிக்குரிய, அப்ப எந்த சபையை ஆவிக்குரிய சபைன்னு பவுல் சொல்றாரு? நீங்க ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோட எப்படி பேச முடியல, விஷயத்தை பெரிய பேச முடியல அப்படின்னா. ஏன்னாக்க ஒரு ஆவிக்குரியவன் எப்படி இருப்பான்னா, இப்ப வாசிக்கிறேன், இப்ப அந்த ரெண்டுல வாசிங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிப்பான். இன்னைக்கு ஒரு ஆவிக்குரியவனான்னு யோசித்து பாருங்க. சபைக்கு வர்றதுனால ஆவிக்குரியலாம் ஆயிட முடியாது, சபைக்கு வர்றதுனால ஆவிக்குரியலாம் ஆயிட முடியாது. அது ஆவிக்குரிய சபைக்கு வர்றதுனால ஆவிக்குரிய சபையெல்லாம் ஆயிட முடியாது. ஆவிக்குரியவங்க எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? ஓ இப்படி சொல்லி இருக்குது, அப்ப வசனம் இப்படிதான் இருக்குது, வார்த்தை இப்படிதான் இருக்குது, உபதேசம் இப்படிதான் இருக்குது, பவுல் இப்படிதான் இருந்திருக்கிறார், எஸ்தர் இப்படிதான் இருந்திருக்கிறான், நெகேமியா இப்படிதான் இருந்திருக்கிறாங்க, தெபோரால் இப்படிதான் இருந்திருக்கிறாங்க, சாரால் இப்படிதான் இருந்திருக்கிறாங்க, ராகேல் இப்படிதான் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த வேத வசனங்களை என்ன செஞ்சு பார்த்தாங்களா, ஆராய்ஞ்சு பார்க்கறாங்க. ஆமா இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க, நம்ம ஏன் இப்படி இருக்கணும்? எஸ்தர் ஒரு பெரிய ஒரு சாதாரண வாலிப பிள்ளை இல்லையா, அப்பா இல்லை அம்மா இல்லை, ஒரு அண்ணங்கட்ட வளர்ற பிள்ளை இல்லையா, அண்ணனையே அப்பாவாக ஏற்றுக்கொண்டு வளர்ற பிள்ளை. ஆனா எல்லாரும் எப்படி வாழ்ந்தாங்க, இந்த எஸ்தர் எப்படி வாழ்ந்தா? ஆமா இவ இப்படி வாழ்ந்ததுனால என்னவா மாறினாவ, எஸ்தர் 127 நாட்டுக்கு ராணியா மாறினால. அப்ப நம்ம ஏன் வாழ முடியாது? அப்ப நம்மளும் இப்படி வாழணும், எல்லாரும் போல என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது, எல்லாரும் போல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்ப நம்ம இப்படிதான் இருக்கணும். அப்படி நம்மளால தோண முடியுமா, பேச முடியுமாட்டிருக்கு? உங்கள்கிட்ட எஸ்தரை பத்தி பேச முடியுமா? பாருமா, 120 நாட்டு பெண்ணுங்க வந்தாங்க, எல்லாரும் இஷ்டம் போல என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. இந்த பிள்ளை பாருங்க இப்படிதான் வாழணும்னு சொன்னா அது என்ன செய்யறா, அப்படியே வாழ்றான். இவ எப்படி எடுத்திருக்கணும்? இத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் விட்டு எங்கிட்ட தான் தெரியுது, என்னதான் கண்ணை குத்துது இவருக்கு. யாருக்கு? இந்த ஏகாய் இருக்கார்ல, அவருக்கு என்ன யாரதான் தெரியல, என்னை பார்த்தா தான் அவருக்கு பிடிக்கல, என்னை பார்த்தா தான் அவருக்கு பிடிக்கல. என்னதான் என்ன சொல்றது, இதை பண்ணாத அதை பண்ணாத, ஏன் அவன்லாம் பண்றாள் அவகிட்ட சொல்றது அப்படின்னு என்ன செய்யல. அவ எஸ்தர் என்ன செய்யல, சொல்லல. அப்படி சொல்லியிருந்தா அவளும் வப்பாட்டி லிஸ்ட்ல இருந்து இருப்பா, பொண்டாடி லிஸ்ட்டுக்கு போயிருக்க மாட்டான். யாரு? எஸ்தர் ஏன் வப்பாட்டி லிஸ்ட்டை மாற்றி பொண்டாடி லிஸ்ட்டுக்கு வந்தான்னா, அந்த ஏகாய் சொன்னா, மக இப்படிதான் இருக்கணும், இப்படி தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொன்ன உடனே அப்படியா ஓகே, ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேற ஒன்றையும் அவ என்ன செய்யுமே இல்லை. அதை படிக்கும் போதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும், அதை வாசிக்கும் போதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. எஸ்தர் 3ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கும் போதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும் இல்லையா. ஒரு சாதாரண 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 15 நினைக்கிறேன், 2:15 நினைக்கிறேன். எஸ்தர் வந்தபோது காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல். அப்ப அது எஸ்தர் கட்ட என்ன செய்ய முடியுது, அவங்கள்ட்ட மனப்பூர்வத்தை மனதிலிருந்து பேச முடியுது இல்லையா. ஏமா நீ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் பழகணும், இப்படிதான் உடுத்தணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு இவ கிட்ட சில கண்டிஷனா சொல்லும் போது அவ எப்படி யோசிச்சிருக்கலாம்? 120 நாட்டுல இருந்து பெண்ணுங்க வந்திருக்கிறாங்க இல்லையா, வேற யாருக்கிட்ட என்ன செய்யல, இப்படி போய் சொல்லல. என்னதான் இப்படி கண்ணை உறுத்துது, நான் இதாவது பண்ணாதான் பொறுத்துது, நான் பண்றதான் தப்பா தெரியுது, நான் பண்றதான் தப்பா தெரியுது, மற்ற யார் பண்ணாலும் என்ன தெரியல, அது தப்பா தெரியல, என்னதான் சொல்றாங்க, இப்படிதான் சொல்றாங்க, அப்படிதான் சொல்றாங்க அப்படின்னு அவ பேசியிருந்தான்னா என்ன ஆயிருப்பா, வப்பாட்டியா போயிருப்பா, பொண்டாட்டியா போயிருக்க மாட்டா. ஆனா 126 நாட்டு பெண்களை வப்பாட்டியா இருந்தாங்க. இவன் ஏன் ராஜாவுக்கு பொண்டாட்டியா மாறினான்னு சொன்னா, அந்த ஏகாய் சொல்றத என்ன செய்யறான், மனப்பூர்வமா ஏற்றுக்கொண்டு, ஓ காரி இப்படி இருக்கா, ஓகே, ஓ இப்படிதான் இருக்கணுமா, சரி
இப்படிதான் செயல்படணுமா, சரி. இப்படிதான் பேசணுமா, சரி. இப்படிதான் பார்க்கணுமா, சரி. இப்படிதான் உடுத்தணுமா, சரி அப்படின்னு சொல்லி அந்த ஏகா என்ன நியமிச்சானோ, அவளுக்கு காவலாளனா நியமிக்கப்பட்டவன் என்ன நியமிச்சானோ அதை தவிர அவ வேற எதையுமே என்ன செய்யல, வேற எதையுமே கேட்கல. ஆனா ஃப்ரீடம் என்ன வேணாலும் கேட்கலாம். நீ 13ஆம் வசனம் நினைக்கிறேன், ராஜா நியமித்தது மட்டும் அல்லாமல் அவள் வேணும்னு விரும்புகிற காரியங்கள் எல்லாம் என்ன செய்யப்படும், அவர்களுக்கு கொடுக்கப்படும். அவங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். அவங்க என்ன வேணாலும் விரும்பி கேட்கலாம், அவங்க எதை வேணாலும் விரும்பி கேட்கலாம். 6 மாசம் வெள்ளை போனோம், 6 மாசம் தூப்ப வர்க்கம், இதை தவிர அவங்க ஆகையால் வேண்டியவைகளும் அவளுக்கு தேவையான மற்றவைகளையும். அப்படின்னா நீ என்ன செய்யலாம், நீ என்ன வேணாலும் கேட்டுக்கலாம், உனக்கு இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. நீ என்ன வேணாலும் கேட்கலாம், கொடுப்பாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணலாம், பண்ணிக்குவாங்க. யாரும் உனக்கு கேட்கவே மாட்டாங்க. அப்படி பண்ணவெல்லாம் எங்க போயிட்டான்னா வப்பாட்டி லிஸ்ட்ல இருக்கிறான். கன்னிமடத்துக்கு போயிட்டான். அத்தனை பேரும் கன்னிமடம்னா வப்பாட்டிங்க தங்குற இடம். கன்னிமடத்துக்கு போயிட்டாங்க எல்லாரையும். ராஜா பார்த்தார், அப்படியாமா, ஓகே சரி, கன்னிமடத்துக்கு போயிட்டு நீட்டான். ஆனா ஒருத்தி போனா கிரீடத்தை வச்சு வெளியே அனுப்புறான். ஏன்னாக்க ஏகாய் நியமித்த காரியம் இல்லாமல் வேற ஒன்றையும் அவன் என்ன செய்யவில்லை, தான் விருப்பத்தினோட கேட்கவே இல்லை. அப்ப இந்த ஏகாய் வந்து இந்த எஸ்தர் எப்படி பேச முடியுது, ஃப்ரீயா பேச முடியுது இல்லையா? ஃப்ரீயா என்ன செய்ய முடியுது, அவளோட பேச முடியுது. ஏன்னா அவ எப்படி எடுக்கல, வயசு சின்ன பிள்ளை, இன்னும் திருமணம் ஆகாத சின்ன பிள்ளை தான். ஆனா எப்படி எடுக்கிறா, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். அப்ப என்ன செஞ்சிருக்கிறா, நிதானிச்சிருக்கிறான் இல்லையா? ஆமா, வேற யாருக்குமே சொல்ல. அப்ப என்ன மட்டும் சொல்றது, என்ன காரணம்? அப்ப எம்எல் இது ஒரு தனி கவனம் இருக்கு, என்ன ரொம்ப நேசிக்கிற கவனம் இருக்கு. ஏன்னா பைபிள் சொல்லுது, கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களை சிட்சிப்பார். கர்த்தர் யாரை நேசிக்கிறார் அவனதான் என்ன செய்வாரு, அவனதான் சிட்சிப்பார் இல்லையா? நேசன் அர்த்தம், ஓகே ஓடுறியா ஓடு, உட்காரியா உட்காரு, சாப்பிட்றியா சாப்பிட்ற, தூங்குறியா தூங்கு அப்படின்னுவான். என்னடா அவன் நேரம் தூங்குறா, எந்திரா அப்படின்னு யாரை சொல்லுவான்? யாரை நேசிக்கிறாரோ அவனை தான் சொல்லுவான். எந்திரா அப்படி என்ன சொல்லுவான்? ஏடா அப்படி உட்காந்துக்கிற, இப்படி உட்கார், என்ன இப்படி இருக்கிற, அப்படி வார் அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவாங்கன்னா நேசிக்கிறவனை தான் சொல்லுவார தவிர, என் பிள்ளையா சொல்றாங்க, இந்த பிள்ளையா சொல்றாங்க, அந்த பிள்ளையா சொல்றாங்க, உன் பிள்ளையா நேசிக்க சொல்றாங்க, வேணாவா, ஓகே விடு. ஏகாய் நேசிச்சதுனாலதான் ராணியா மாறினா, 127 நாட்டுக்கு ராணியா மாறினா. இல்லைன்னா அடையாளம் தெரியாம போயிட்டு இருப்பான். இவனும் அடையாளம் தெரியாம பப்பாட்டிகள் உட்காந்துருப்பான் இல்லையா? எப்பயாவது என்ன கிடைக்கும், சோறு கிடைக்கும் 3 நேரத்துக்கு, ஒன்றும் குறைவு இருக்காது. 3 நேரத்துக்கு சோறு கிடைக்கும், இருக்கிறதுக்கு இடம் கிடைக்கும், புடுத்த துணி கிடைக்கும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடைக்காதுங்க. ஆனா 120 நாட்டுக்கு ராணியை போன அவ சொல்றான், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன், நீ என்ன சொன்னாலும் கேட்கறேன். யாரு? நான் சொன்னதான் நீ கேட்டல்ல. ஆகாசார் ராஜா எஸ்தரை பார்த்து கேட்கிறா, எஸ்தர் ராஜாச்சி இன்னும் என்ன வேணும், ராஜ்யத்துல பாதி வேணுமா, கொடுக்குறேன், நீ சொல்றதையெல்லாம் நான் செய்யறேன், நீ சொல்றதையெல்லாம் நான் செய்யறேன் அப்படின்னு 8ஆம் அதிகாரத்துல 9ஆம் அதிகாரத்துல போனக்க, நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்யறேமா, நீ சொல்றதெல்லாம் நான் செய்யறேமா அப்படின்னு சொல்றாரு. என்ன காரணம்? ராஜா மறைமுக சொல்றாரு, நான் சொன்னதெல்லாம் நீ கேட்டல்ல, நான் சொன்னதெல்லாம் நீ ஏத்துக்கிட்டல்ல, இப்ப நீ சொல்ல நான் கேட்கிறேன். நான் சொன்ன இதுதான், வெள்ளை போன 6 மாசம் ஓகே, வெள்ளை போன தூப வர்க்கம் 6 மாசம் ஓகே, அவ்வளவுதான், நான் சொன்னது அப்படியே கேட்டல்ல. இப்ப ராஜா சொல்றாரு, நீ என்ன சொல்ற, நான் கேட்கிறேன். ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன, அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன, நீ ராஜ்யத்துல பாதியை கேட்டாலும் 127 நாடுல பாதியை கேட்டாலும் கொடுக்கிறேன். ஏன், நாடு 120 தேசம் முழுவதும் கேட்டாலும் கொடுக்கிறேன். நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்கிறேன், நீ என்ன கேட்டாலும் கொடுக்கிறேன். எப்படி இந்த ஃப்ரீடம் கிடைச்சிச்சு அவளுக்கு, எப்படி இந்த ஃப்ரீடம் அவளுக்கு கிடைச்சிச்சு? நான் சொன்னது நீ கேட்டல்ல, நான் சொன்னதை நீ செஞ்சல்ல, இப்ப நீ சொல்ல நான் செய்யறேன். அப்ப என்னைக்கோ ஒரு காரியத்தை செஞ்சது இன்னைக்கு அவளுக்கு என்ன கொடுக்குது, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆகாசர் ஒண்ணுமே கிடையாது, 0 ஆக்கிட்டான். ஆகாசர் 0 உட்கார வச்சுட்டு அடுத்த வருஷம் சொல்ல, அடுத்த அதிகாரம் சொல்லுவாரு, நீ என்ன கேட்கிற, உன் மன்றாட்டு என்ன, உன் வேண்டுதல் என்ன, உன் ஜெபம் என்ன. 8ஆம் அதிகாரத்துல பார்க்கிறேன், 9ஆம் அதிகாரத்தை பார்க்கிறேன். முதல் வசனம் பார்த்தீங்கன்னாக்க, எஸ்தர் தேண்டி கொண்டதுனால ஆமானின் வீட்டை யாருக்கு எடுத்து கொடுக்கறா, முர்தெகாய் கொடுக்கறா, மோதர்தாழ்த்தி கொடுக்கறா, ஆமான் வீட்டை கொடுக்கறா.
அன்றைய தினம் வீட்டை ராஜா எஸ்தருக்கு கொடுத்தான். வந்தான், இவர் ஒன்னுல பையனை வளர்த்தார் அப்படி சொன்னது உடனே ராஜா கையில் இருந்த மோதிரத்தை எடுத்து மொர்தெகாய் கொடுத்தார். எஸ்தர் மொர்தெகாயை எப்படி எல்லாம் கிடைச்சிச்சு? இப்ப அவன் அனாமன் வைக்கல, இவன் நினைச்சதெல்லாம் சாதிக்கிறான். நினைச்சதெல்லாம் சாதிக்க முடியுது. எப்படி முடியுது? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ஞ்சு பார்க்கணும். நினைச்சதெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. சொல்ற விதமா என்ன செய்யறான்? ஓ இப்படி இருக்கா, இப்படி இருக்கா அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்க்கணுமா? ஆனா பவுல் சொல்றாரு, இப்படி ஆராய்ஞ்சு பார்க்கணும் ஒரு ஆவிக்குரியவன். ஆனா உன்னை ஒரு ஆவிக்குரியவன் என்று நினைச்சு உங்கள்கிட்ட என்ன செய்ய முடியல, பேச முடியல. என்னக்க எதை பேசினாலும் குறுக்க புரிஞ்சுக்கிற, எதை சொன்னாலும் தப்பா என்ன செய்யற, விளங்கிக்கிற, எதை சொன்னாலும் முணுமுணுக்கிற, எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிற. அதனால உங்கள்கிட்ட என்ன செய்ய முடியல, போ ஃப்ரீயா பேச முடியல. அதனால என்ன செய்ய, வாய்க்கு 2 பிளாஸ் ஒட்டியாச்சு. எப்பா இவங்களாம் சரி நம்ம என்ன செய்யவே கூடாது, பேசவே கூடாது. சரி அவங்க சொல்றதை மட்டும் என்ன பண்ணு, கேட்டுக்கோ. ஓகே 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 சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி அனுப்பு, தோத்திரம் பண்ணி அனுப்பிடு. ஏன்னா இவன்கிட்ட என்ன செய்ய முடியாது, போ பேச முடியும். ஏன்னாக்க எதை பேசினாலும் இப்ப நின்னா நிக்கிறாங்க, உட்கார்ந்தா உட்காராங்க, படுத்தா அப்போ படுத்துட்டாங்க. அப்ப என்ன செய்ய, ஒரு ஆவிக்குரியவன் என்ன செய்ய முடியல. இதை சொல்றாங்கன்னா எதுக்கு சொல்றாங்க, ஏன் சொல்றாங்க, என்ன விஷயம் இருக்குது, இதுக்கு பின்னால என்ன இருக்கு, இதுக்கு வசனம் என்ன இருக்குது, இப்படிதான் வேதம் இருக்குதா, இப்படிதான் தேவ மனுஷர்கள் வாழ்ந்தாங்களா, இப்படிதான் இயேசு வாழ்ந்தாரா, இப்படிதான் இயேசு சொல்லி இருக்கிறாரா அப்படின்னு உட்கார்ந்து நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்த்து குட் அப்படின்னு எடுத்தா உங்கள்கிட்ட எப்படி பேசலாம், ஃப்ரீயா பேசலாம் இல்லையா? ஆனா நீ எதை சொன்ன என்ன செய்யற, குறுக்க போற இல்லையா? எதை போனாலும் குறுக்க போற, எதை சொன்னாலும் தப்பா என்ன செய்யற, எப்படி புரிஞ்சிக்க கூடாதோ அப்படியெல்லாம் புரிஞ்சிக்கிற. ஆனா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்த புரிஞ்சிக்க என்ன செய்ய முடியல, உன்னால புரிஞ்சிக்க முடியல. அதனால நீ ஒரு ஸ்பிரிச்சுவல் மேன் நினைச்சு உங்கள்கிட்ட என்ன செய்ய முடியல, ஓப்பன் டாக் பண்ண முடியல. அதனால அநேக விஷயத்த உள்ளுக்குள்ள வச்சுன்னு எஸ் சார் நோ முடிச்சுட்டு அனுப்பி விட்டுரு. அப்போ இந்த வாக்குவாதம், அந்த முறுமுறுப்பை என்ன சொல்றாரு, அவன் மாம்சத்துக்குரியவன் சொல்றாரு. என்ன சொல்ல போனா அவன் ரட்சிக்கப்படாதவன் சொல்றாரு. அவன் ரட்சிக்கப்படாதவன், அவன் தான் மாம்சத்துக்குரியவன். அவன் தான் யாரு, ரட்சிக்கப்படாதவன். ஆனா சபையில் தான் இருக்கிறான். எந்த சபையில் இருக்கிறான், அநேக விஷயங்களை கற்றுக் கொடுக்கிற சபையில் தான் இருக்கிறான், அநேக விஷயத்தை சொல்லி கொடுக்கிற சபையில் தான் இருக்கிறான். ஆனா என்ன செய்ய முடியல, அவனால ஆவிக்குரியவனா வாழ முடியல. ஏன்னா எதை சொன்ன என்ன செய்ய மாட்டேங்கிறான், ஏத்துக்க மாட்டேங்கிறான். எதை சொன்னாலும் ஜென்ம சுபாவல மனுஷன் என்ன செய்ய மாட்டேங்கிறான், ஆவிக்குரிய காரியங்களை ஏத்துக்க மாட்டேங்கிறான். அப்ப அவன் எதை ஏத்துக்கிறான், உலக காரியத்தை சொல்லு, ரொம்ப பிடிக்கும். எதை, உலகத்தை பத்தி சொல்லு, உலக விஷயத்தை பத்தி சொல்லு, உலக காரியங்களை சொல்லு, அதெல்லாம் ஃப்ரீயா ஏத்துக்க முடியும். ஆனா எதை ஏத்துக்க முடியாது, ஆவிக்குரிய காரியங்களை அவனால ஏத்துக்க முடியாது. பைபிள் சம்பந்தமான காரியத்தை ஏத்துக்க முடியாது, இயேசுவின் வாழ்க்கை சம்பந்தமான காரியத்தை ஏத்துக்க முடியாது, பரிசுத்த வாழ்க்கையை ஏத்துக்கொள்ள முடியாது, நீதியை ஏத்துக்கொள்ள முடியாது, யதார்த்தத்தை ஏத்துக்கொள்ள முடியாது, வசனத்தை ஏத்துக்க முடியாது. அப்ப வசனம் தேவ சொல்லுவாங்க, வசனம் சொல்லும் போதே அது தப்பா விளங்கினு தப்பா புரிஞ்சு செயல்படுவாங்க. இவன் யாருன்னா ரட்சிக்கப்படாதவன். ரட்சிக்க சபைக்குள்ள வந்தும் ஒருத்தன் ரட்சிக்கப்படாதவனா வாழ்ந்தான்னா அவனுடைய நிலைமை என்ன, எதிர்காலத்துக்கு கிடைக்க வேண்டிய மகிமையான மேன்மை அவன் இழக்க வேண்டியதாக இருக்கும். எதிர்காலத்துல அவனுக்கு கிடைக்க வேண்டிய மேன்மையை அவன் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், இழக்க வேண்டியதாக இருக்கும். யாரு, ரட்சிக்கப்படாதவனா இருந்தும் சபைக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டவனை போல காண்பித்து, ஆனா எப்படி வாழ்றான், சபைக்குள்ள வந்தாச்சு, சபைக்குள்ள எப்படி வாழணும், ரட்சிக்கப்பட்டவனா வாழணும் இல்லையா, ஒரு ஆவிக்குரியவனா வாழணும் இல்லையா. ஆனா அவன் எப்படி வாழல, ஒரு ஆவிக்குரியவனா வாழாம ஒரு மாம்சத்துக்குரியவனாகவே வாழ்ந்தான்னா அவன் எதிர்காலத்துல கர்த்தர் வச்சிருக்கிற மகிமையான ஆசீர்வாதத்தை அவன் என்ன செய்ய வேண்டியது இருக்கும், இழக்க வேண்டியதா இருக்கும். அப்ப ஏன் ஒரு ஆவிக்குரியவங்கள வாழணும் அப்படின்னா, பின் நாட்கள்ல எதிர்காலத்துல உனக்கு வச்சிருக்கிற மகிமையான ஆசீர்வாதத்தை நீ அடையணும்ன்றது கர்த்தருடைய விருப்பம். அதான் இன்னைக்கு சொல்றது என்னது,
உன் எதிர்காலத்துல இல்லையா, உனக்கு ஒரு எதிர்காலத்துல எப்படி வச்சிருக்கிறேன், ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன். உன் எதிர்காலத்துல ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன். உன் பிள்ளைகளுக்கு ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன். அப்படி சொல்றேன், என்ன விட உன் பிள்ளைகளுக்கு ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன். அந்த மகிமையான ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கணும்னா நீ ஒரு ஆவிக்குரியவனா வாழணும். நீ ஒரு ஆவிக்குரியவனா வாழணும். நீ மாம்ச சபைக்குள்ள வந்தோம், சபைக்குள்ள இருந்தோம், நீ மாம்சத்துக்குரியவனா வாழ்ந்தனா உன் பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிற மகிமையான ஆசீர்வாதத்தை நீ என்ன செய்ய வேண்டியிருக்கும், இழக்க வேண்டியதாக இருக்கும். இப்ப எங்க சொன்னாரு, என்ன சொல்ல வராரு, 3ல சொல்றாரு, உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களோட என்ன செய்ய முடியல, பேசாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும். அப்ப உங்கள்ட்ட என்ன செய்ய இருக்குது, ஒரு குழந்தை கிட்ட எப்படி பேசலாம், தங்கம் நல்லா இருக்கியா, ஆசீர்வாதமா இருக்கியா, சாப்பிட்டியா, தூங்கனியா, ஓகே பாய் அப்படின்ட்டு போகணும் குழந்தை கிட்ட இல்லையா. இப்போ உங்கள்கிட்ட எப்படி தான் பேசணும், பாய்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். வேற என்ன செய்ய முடியாது, உங்கள்கிட்ட ஒன்றும் பேச முடியாது. அடுத்த வசனம் சொல்றாரு, நீங்கள் பலன் இல்லாதவர்கள் ஆனபடியால் உங்களுக்கு போஜனம் கொடுக்காமல் கொடுத்தேன். இன்னமும் நீ இத்தனை வருஷம் தான் அப்படி இருப்ப, இன்னமும் அப்படின்னு அர்த்தம், இத்தனை வருஷமா தான் அப்படி வாழ்ந்துட்ட, இன்னும் அப்படியே தான் இருக்கிற, இன்னும் அப்படியேதான் இருக்கிற, இன்னும் மாம்சத்துக்குள்ள இருந்து பொறாமை என்னமா. அப்ப அந்த வாக்குவாதம் யாரு இல்ல, ஆவிக்குரியவன் இல்ல இல்லையா. முணுமுணுக்காமல் வாதாடா, வாதாடுற அர்த்தம் வாக்குவாதம் பண்றது, அதான் வாதாடுறது. யார் வாதாடுவா, ஒரு வக்கீல் கோர்ட்ல தான் வாதாடுவார் இல்லையா. இல்ல நான் சொல்றதான் கரெக்ட், நீ சொல்றது தப்பு, நீ இப்படி பண்ண, நீ இப்படி பண்ண, நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லுவான். யாரு, ஒரு வக்கீல் என்ன செய்வான், அடுத்த முன்னாடிக்கிறவனை பார்த்து நீ இப்படிலாம் பண்ண, நீ இப்படிலாம் பண்ண, நீ இப்படிலாம் பண்ண அப்படின்னு அடுத்தவனை முழுக்க முழுக்க குற்றம் சாட்டுகிற வேலை யாருடைய வேலை, ஒரு வக்கீலுடைய வேலை இல்லையா. அடுத்தவங்களை முழு குற்றத்தை மட்டுமே சாட்டுகிற வேலை யாருடைய வேலைன்னா அது வக்கீல் வேலை. அதை பைபிள் என்ன சொல்லுதுன்னா அவன் மாம்சத்துக்குரியவன் சொல்லுது. எது, அடுத்தவங்களை தொட்டதற்கெல்லாம் என்னது, குறைதான் இல்லையா. வக்கீல் எந்த வைக்கிறானா, எதிர்த்த ஆளை பார்த்து இல்லப்பா நீ செஞ்சது சரி அப்படி என்ன சொல்லுவாங்க வக்கீலுங்க. அவன் ஆளு செய்யறது முழுக்க தப்பே இருந்தா கூட அதான் கரெக்ட்னுமா இல்லையா. எதிர்த்தரப்புல இருக்கிறவன் உண்மையிலே நீதியா நியாயமா யதார்த்தமா உண்மையா செஞ்சிருந்தா கூட அந்த எந்த வக்கீலாவது இல்லப்பா அவன் செஞ்சது கரெக்ட் அப்படின்னு கோர்ட்ட சொல்லுவானா. ஆனா அவன் மனசு தெரியும், ஆனா என்ன செய்ய மாட்டான், சொல்ல மாட்டான். அவன் தொட்டதெல்லாம் குறைதான் இல்லையா. இது ஒரு குறை, இது ஒரு குறை, அது ஒரு குறை சொல்லினே இருப்பான் இல்லையா. இவன் யாருன்னா அவன் வெளியே இருக்கிறது வக்கீல், ஆனா பைபிள் சொல்றது அவன் மாம்சத்துக்குரியவன், அவன் மாம்சத்துக்கு உரியவன். ஏன்னா அவன் என்ன செய்யணுங்கிறான், வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறான், வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறான், வாதம் பண்ணிட்டு இருக்கிறான். அதனால அவன் யாருன்னா மாம்சத்துக்கு உரியவன். இந்த மாம்சத்துக்கு உரியவனை எப்படி ஆஸ்வதிக்க முடியாது. இந்த மாம்சத்துக்கு இவன் எங்க வந்திருக்கிறான், இப்போ சபைக்குள்ள இருக்கிறான் இல்லையா. இது அப்படியே லோத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகம் 13ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் சொல்லுவாரு, வாக்குவாதம் நமக்கு வேணாப்பா, வாக்குவாதம் நமக்கு வேணாம். அப்ப இவர் வாக்குவாதம் வேணான்றாரு, அவன் என்ன சொல்றான், எனக்கு வாக்குவாதம் வேணும்ன்றான் இல்லையா. லோத்தை நோக்கி எனக்கு வணக்கம், என் மேய்ப்பருக்கு உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம்பா அப்படின்றார் இல்லையா. அப்போ ஒரு ஆவிக்குரியவன் எதை விரும்ப மாட்டான், வாக்குவாதம் என்ன அர்த்தம், தொட்டதெல்லாம் குறை இல்லையா, பார்க்கறதுக்கெல்லாம் குறை இல்லையா. அதான் அங்க வாக்குவாதம் என்னது. ஒரு வக்கீல் என்ன செய்வாரு, பார்க்கிறவங்க எல்லாம் அவன் எதிர்த்து பார்க்கிறவன எதை செஞ்சாலும் அவன் குறைதான் இல்லையா, எதை செஞ்சாலும் தப்பு தான், இது தப்பு, இது தப்பு, இது தப்பு, இது தப்பு, நாங்க பண்ணது மட்டும்தான் கரெக்ட் இல்லையா. வக்கீல் என்ன செய்யறாரு, அவங்க தரப்புல இருக்கிற முழுக்க முழுக்க தப்பு பண்ணியிருந்தா கூட எங்க தரப்புல இருக்கிறவன் தான் கரெக்ட், எதிர்ப்பு செஞ்சது பூராமே தப்பு, அடுத்தவன் செஞ்சது பூராமே தப்பு, நாங்க செஞ்சது பூரா கரெக்ட்னு சொல்றான் பாரு. இவன் யாருன்னா மாம்சத்துக்குரியவன். ஒரு ஆவிக்குரியவன் என்ன செய்வான் அப்படின்னா, கை வச்சுக்கோங்க, ஏசாயா 6ஆம் அதிகாரம், ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வேகமா வாசிக்க முடிக்கிறேன். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6:2,
நின்றார்கள். கீழே சொல்றாரு, ஐயோ, 5ஆம் வசனமா, ஐயோ அப்பொழுது நான் ஐயோ அதமானே. அடுத்தவன கொட்ட சொல்லல, தன்னை பத்தி சொல்றான். ஒரு ஆவிக்குரியவன் எதை பத்தி சொல்றான்? தன்னை பற்றி சொல்றான். ஐயோ, நான் அசுத்தமுள்ள மனுஷன், என்னுடைய நாவல அசுத்தம் இருக்கு, ஐ அம் மிஸ்டேக் மேன், நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன், என்னோட தப்பு இருக்குது, என்கிட்ட தப்பு இருக்கு அப்படின்னு யார சொல்றான்? அவனை பத்தி சொல்றான் இல்லையா? அவன் தான் யாரு? தன்னை பற்றி பார்க்கிறான் பாரு, அவன் தான் ஒரு ஆவிக்குரியவன். அடுத்தவங்களுக்கு பார்க்க, அவன் செய்த தப்பு, இவன் செய்த தப்பு, ஊர்லாம் தப்புன்றான் பாரு. இந்த 5 அதிகாரத்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊர் உலகத்துல பூரா தப்பு சொல்லி வருவாரு. சாராயம் குடிக்கிறவனுக்கு ஐயோ, இவனுக்கு ஐயோ, அவனுக்கு ஐயோ, அவனுக்கு, ஊர் உலகத்துல பூரா ஐயோ சொல்லின்னு வருவாரு. ஆனா 6ஆம் அதிகாரத்தில் தேவ சமத்து வந்த உடனே சொல்றான், ஐயோ நான் அதமானே. அப்ப அடுத்தவங்க செய்யற குறைகளை மட்டும் சொல்லி நிற்கிறவன் தான் யாரு? மாம்சத்துக்குரியவன். அவன் பேருக்கு சபையில இருக்கலாம், ஆனா அவன் எங்க இல்ல? ஆவிக்குரியவனா இல்ல. பேருக்கு சபையில இருக்கிறதுனால அவன் ஆஸ்வதிக்கப்படல. அப்படின்னா அந்த லோத்துக்கு எப்படிப்பட்ட எதிர்காலம் இருந்துச்சு? ஒரு மகிமையான ஆஸ்வாதம் இருந்துச்சு இல்லையா? ஆபிரகாமுக்கு 13ஆம் அதிகாரத்தில் என்ன கொடுத்தாலும் யாருக்கும் கொடுத்தாரு? லோத்துக்கும் கொடுத்தார். ஆனா பின்னால அப்ப எப்படி கொடுத்திருப்பாரு? இதே ஆவிக்குரியவனா வாழ்ந்திருப்பான்னா ஆபிரகாமுக்கு இன்னும் என்னென்னலாம் கொடுத்தாரோ அதை யாருக்கும் கொடுத்திருப்பாரு? லோத்துக்கும் கொடுத்திருப்பார் இல்லையா? இப்ப ஈசாக்கு ஒரு மகிமையான ஆஸ்வாதத்தை கொடுத்திருப்பார்னா அது யாருக்கும் கொடுத்திருப்பாரு? லோத்து பிள்ளைகளுக்கும் கொடுத்திருப்பாரு இல்ல? ஆனா தன் பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்ட அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை இழந்ததுக்கு வச்சது எது தெரியுமா? அவன் மாம்சத்துக்குரிய சுபாவம், அவன் வாக்குவாதத்தின் சுபாவம். அதுதான் பைபிள் சொல்லுது, வாக்குவாதம் வேண்டாப்பா. ஏன் வேணாம்? உன் பிள்ளைக்கு வச்சிருக்கிற மகிமையான ஆசீர்வாதத்தை நீ இழக்க வேண்டியதா இருக்கும். பரவாயில்லையா? உன் பிள்ளைக்கு வச்சிருக்கிற மகிமையான ஆசீர்வாதத்தை தட்டி வேண்டியதா இருக்கும். பரவாயில்லையா? தட்டி பறிச்ச வேண்டியதா இருக்கும். பரவாயில்லையா? பரவாயில்லனா பண்ணு. இல்லங்க, என் பிள்ளைகளுக்கு மகிமையான ஆஸ்வாதம் பின் நாட்களை வேணும் அப்படின்னா இன்னைக்கு எதை தவிர்த்துடு? வாக்குவாதத்தை தவிர்த்துடு. வாக்குவாதம் என்ன அர்த்தம்? மாம்சத்துக்குரிய வாழ்க்கையை தவிர்த்துடு. மாம்சத்தின்படி வாழாத. மாம்சத்தின்படி வாழ என்ன அர்த்தம்? சொல்ற விதமா என்ன பண்ணு? புரிஞ்சிக்கோ. சொல்றத வேத வசனத்தோடு ஒப்பிட்டு பாரு. வேத வசனம் இப்படி இருக்கு, வசனம் இப்படி இருக்கு, வசனம் கேட்டபடி தான் சொல்லி இருக்கிறாங்களா பாரு. ஆராய்ச்சி பாரு, ஆராய்ச்சி பண்ணி பாரு. ஆராய்ச்சி பண்ணி நிதானிச்சு செயல்படு, நிதானிச்சு பேசு, நிதானிச்சு செயல்படு. இப்ப லோத் என்ன செய்ய முடியல? நிதானிக்க முடியல இல்லையா? பாடுறா, நம்மள குழந்தை எங்க தள்ளி விட்டுறான், அந்த கிழமை வனாந்த தள்ளி விட்டான்டா, பாடுறா, தண்ணி தனியா இல்லடா, பாடுறா, அதனால பாடுறா, அங்கெல்லாம் அப்படி இருக்கிறா, சூப்பரா இருக்குதுரா, இங்கெல்லாம் சூப்பரா இருக்குதுரா, இங்கெல்லாம் சூப்பரா இருக்குதுரா, நம்மள தான் எப்படி இருக்கு, இப்படி இருக்குடா அப்படின்னு சொல்லி யாரை தூண்டி விட்டுட்டான்? லோத்து போய் யாரை தூண்டி விட்டுட்டான்? வேலைக்காரனை தூண்டி விட்டான். டேய் பாடுறா, அந்த ஆடு மாடல எப்படிடா இருக்க பாடுறா, இல்லையா? அந்த சோதம் கமரம் எப்படிடா இருக்கு பாடுறா, இங்க எகிப்து எப்படி இருக்கு பாடுறா, இதெல்லாம் சூப்பரா இருக்குடா. இந்த கிழவனோட சேர்ந்து நம்ம வந்து என்ன ஆகி போச்சு, நம்மளை வனாந்த கொண்டு வச்சுருக்கிறான்டா, சரியா தண்ணி இல்லடா, அப்படி இல்லடா, இப்படி இல்லடா அப்படின்னு ஆபிரகாமை பற்றி யார்கிட்ட சொல்லி விட்டுட்டான்? வேலைக்காரங்கிட்ட சொல்லி விட்டான் இல்லையா? இதை கேட்டான் பாத்தியா, நேரம் போய் அங்க விளாச்சி தள்ளிட்டான். என்னது? ஒரே சண்டாங்க. உடனே சொல்றா, லோத்து வேண்டாம்பா, நமக்கு ஏன் வாக்குவாதம்? நமக்கு வாக்குவாதம் வேணான்னு சொன்னவன் பிள்ளை ஆசீர்வாதமா வாழ்றான். வாக்குவாதம் வேணும்னு சொன்னான் பாரு பிள்ளை, அடையாளம் தெரியாம போயிட்டான். உன் பிள்ளைக்கு வச்சிருக்கிற மகிமையான ஆசீர்வாதத்தை நீ அனுபவிக்கணும், உன் பிள்ளைகளுக்கு பெற்றுத்தரணும்னா ஒன்னு செய், வாக்குவாதம் வேண்டாம். கண்களை மூடலாமா? முணுமுணுக்காமல் வாதாடாமல் அனைத்தையும் செய்து நாம் முன்னேறுவோம். வாக்குவாதம் வேண்டாம். வாக்குவாதத்தில் மறுபக்கம் மாம்சத்துக்குரிய வாழ்க்கை. மாம்சத்துக்குரிய வாழ்க்கை உனக்கு வேண்டாம். மாம்சத்துக்குரிய வாழ்க்கை உனக்கு வேண்டாம். அது உன் பிள்ளைக்கு வச்சிருக்கிற மகிமையான ஆசீர்வாதத்தை தட்டிடும், தட்டிடும். ஒரு ஆவிக்குரியவன வாழ். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்யும்? எல்லாவற்றையும் ஆதானிச்சு ஆராய்ச்சி நிதானிச்சு பார்க்கும். வேத வாக்கியம் இப்படிதான் இருக்கா? வசனம் இப்படிதான் சொல்லுதா? இயேசு இப்படிதான் வாழ்ந்தாரா? பவுலும் பேதுரும் இப்படிதான் வாழ்ந்தாங்களா? எஸ்தர் இப்படிதான் வாழ்ந்தாளா? சாராள் இப்படிதான் வாழ்ந்தாங்களா? ராகேல் இப்படிதான் வாழ்ந்தாங்களா? ரெபேக்கல் இப்படிதான் வாழ்ந்தாங்களா? ரூத் இப்படிதான் வாழ்ந்தாங்களா? அன்னாள் இப்படிதான் வாழ்ந்தாங்களா? அப்படின்னு சொல்லி
வேதத்தை ஆராய்ஞ்சு பார்த்து, எஸ் இவங்க இப்படி வாழணும்னா நம்ம இப்படி தான் வாழணும், எஸ்தர் இப்படிப்பட்டு வாழ்ந்தாதான் வாழ்ந்தானா நம்மளை இப்படி வாழலாம், நம்மளை இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிதானித்து பார்க்கிற கிருபைகளை இந்த காலை வேளையில எங்கள் ஒவ்வொருவருக்கு தாங்க சுவாமி. நாங்க ஒரு ஆவிக்குரியவளை வாழ விரும்புறோம், ஒரு மாம்சத்துக்குரியவனாக வாழ விரும்பல, ஒரு ஆவிக்குரியவனாக வாழ விரும்புறோம். எங்க பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிற அந்த மகிமையான ஆசீர்வாதம் எங்க பிள்ளைகளுக்கு நாங்க கிடைக்கணும். நாங்க வாழ்ற ஒரு வாழ்க்கை எங்க பிள்ளைங்க ஆசீர்வாதம் கிடைக்கணுமே ஒழிய, எங்க பிள்ளை கிடைக்கிற ஆசீர்வாதத்தை எங்க தப்பான ஒரு வாழ்க்கை, எங்க மாம்சத்துக்குரிய ஒரு வாழ்க்கை, எங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை எங்க பிள்ளைங்க வாழ்க்கையில அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை தட்டி பறிச்சிடக்கூடாது சாமி. நாங்களே எங்க பிள்ளைகளுக்கு கண்ணியா மாறிடக்கூடாது, நாங்களே எங்க பிள்ளைகளுக்கு சுருக்கா மாறிடக்கூடாது, நாங்களே எங்க பிள்ளைகளுக்கு கடனா மாறிடக்கூடாது. எங்க பிள்ளைகளுக்கு மகிமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கூடக்கூடிய ஒரு நல்ல தாய் தகப்பனா எங்களை மாற்றி ஒரு ஆவிக்குரியவங்களாய் மாற்றி எல்லாவற்றையும் சரியானபடிக்கு நிதானித்து பார்த்து, எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து, எல்லாவற்றையும் நிதானித்து முடிவெடுத்து செயல்பட, நிதானித்து பேச எங்களுக்கு கிருபை தாங்கப்பான்னு சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவிக்குரியவளாக மாற்றி எங்க பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிற மகிமையான ஆசீர்வாதத்தை எங்க பிள்ளைகளுக்கு பெற்றுத்தரக்கூடிய நல்ல பெற்றோரை எங்களை மாற்றி எங்களை ஆஸ்வதிக்க. ஆபிரகாம் வாக்குவாதம் வேணான்னு சொன்னாரு, அவன் பிள்ளைக்கு மகிமையான ஆசீர்வாதம் கிடைச்சிச்சு. ஆனா லோத்து வாக்குவாதம் வேணும்னு விரும்பினா அவன் பிள்ளைகளுடைய மகிமையான ஆசீர்வாதம் இழக்க வேண்டியதாக இருந்துச்சு. உன் பிள்ளைகளுக்கு வைக்க வேண்டிய மகிமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்க போறியா இழக்க போறியான்னு நீயே முடிவெடு. கர்த்தரை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நடத்தும், ஆளுக செய்யும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செஞ்சு நாமத்தை மையப்படுத்துங்க. எங்க பிள்ளைகளுக்கு வைக்கப்பட்ட மகிமையான ஆசீர்வாதம் எங்களுக்கு பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி இந்த காலை வெள்ள மனப்பூர்வ ஆசீர்வாதம் ஜெபிக்கிறேன்ப்பா. கிருபை தாங்கட்டும், ஆளுகை உண்டாகட்டும், குறைகளை குற்றங்களை மன்னிங்க. சகல துதிகளை மகிமை ஒருவருக்கே செலுத்துறோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே எங்கள் சபை மக்கள், கிளை சபை மக்கள் எல்லார் மேல தேவக்கரம் இருக்கட்டும். பணிக்கு போகிற பிள்ளைகள், பள்ளிக்கு போகிற பிள்ளைகள், பயணத்தில் இருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரையும் வெளியடைச்சு பாதுகாத்து கொள்ளுங்க. ஆலயத்தின் காரியங்கள் எல்லாம் பொறுப்படுங்க, ஊழியங்கள் எல்லாம் பொறுப்படுங்க. தடைகளை மாற்றி உங்க நாமத்தை மகிமைப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்க சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். எல்லா விதமான தடைகளை மாற்றி நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கிருபை தாங்கட்டும், ஆளுகை உண்டாகட்டும். சகல